இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே அவளுக்கு பாடம் எடுத்தெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஒரே அடி அவளை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறமாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. ஓ, இப்பதான் உங்க அண்ணன் போயிருக்காரு, அடுத்தது நீங்களா? இப்படியே வரிசையா போயிட்டு இருந்தா குடும்பம் விளங்கிடும். பார்வதி, மச்சான் என்ன கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு. பழிய சுமந்துட்டு உள்ள போயிருக்காருமா. பழி சுமந்துட்டு போனாரா இல்ல பலி கொடுத்துட்டு போனாரான்னு இப்பவே இப்படி சொல்ல முடியும்? ஏய், என்னடி சொன்ன? இப்ப எதுக்கு இப்படி சீறிட்டு வரீங்க? நீங்களே வெட்டிட்டு போறேன்னு சொன்னா உங்க ரத்தம் தானே உங்க அண்ணனுக்கும். அப்ப நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கோபத்துல மச்சான் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே புடிச்சிட்டு பேசுவீங்களா? தங்கச்சி கிட்ட அந்த புவனேஸ்வரி திமிரா பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வம்பிழுத்துட்டு வந்திருக்கா. அவ பண்றதெல்லாம் பண்ணுவா. அவளுக்கு பயந்து நாம இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? என்னமா பேசுற? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நம்ம குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு அந்த புவனேஸ்வரி சொல்றா. என்ன ஆனாலும் சரி, அவ சொல்றது மட்டும் நடக்கவே கூடாது. அவளுக்கு நாம யாருன்னு காட்டணும். நம்ம யாருன்னு காட்டுவோம். நீ முதல்ல அண்ணனை சீனுவை வெளியில கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இருக்கு அந்த புவனேஸ்வரிக்கு. பெரியப்பாவை வெளியே கொண்டு வரணும்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். பெரியப்பா சீனு சாரு கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது சாருக்கு மட்டும் தானே தெரியும். அது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு சாருவ தனியா பார்த்து மாமா போய் அவளை மிரட்டி இருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எப்படி 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 என் அண்ணன் மிரட்டி இருப்பாரா? ஏய், நீ ஒருத்திய போதுண்டி. இந்த பாரு, ஏற்கனவே ஒரு சாவு நடந்திருக்கு. இதே மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வையி, இன்னொரு சாவு விழும். என்ன கொலைகாரன் ஆக்கிறாத. ஏய் சிவா, என்னாச்சு உனக்கு? இப்படி தோட்டத்துக்கெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன் ஜெயிலுக்கு போவனே பேசிட்டு இருக்க. அவர் பேசிட்டோம், நீ பேசிட்டோம். சிவா, ஒரு சாவு நடந்ததை வச்சே உங்க அண்ணன் தன்னால நடந்து போச்சோன்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வாய் தவறி கூட இந்த மாதிரி பேசாத சிவா.